ஹாய், குட் மார்னிங்க. எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ்நாட்டு நியூஸ் 2. ஸோ இப்போ வந்து நான் 2000 ஸ்டெப் ஓடிட்டுருக்கேன். ஓகேவா? தமிழ்நாட்டில் இன்றைக்கி என்ன நடந்துச்சு அப்படின்னா 2 விஷயம், முக்கியமான விஷயம். ஒன்று, நம்ம தமிழ் சித்திரை புத்தாண்டு. ஒன்று, ஸோ சிலர் வந்து தமிழ் சித்திரை புத்தாண்டு அப்படின்னு கொண்டாடுறாங்க. சிலர் வந்துட்டு தமிழர் சித்திரை 1 என்ன சொல்கிறது, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி நிப்பாட்டுறாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ளேயே யாருக்குமே அந்த புரிதல் இன்னும் வெளிப்படையாக சொல்லலை. சித்திரை 1 புத்தாண்டா இல்லை தை 1 புத்தாண்டா, இந்த கான்ட்ரவர்சி ரொம்ப நாளாக போயிட்டே இருக்குங்க. அதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு காணணும். தமிழர்கள் எல்லாரும் சித்திரை 1 இல்லை தை 1 சேர்ந்து என்ன செய்யணும், செலிப்ரேட் பண்ணணும். இந்த பக்கம் போகலாமா, இந்த பக்கம் போகலாமா? ஓகே, இந்த பக்கமே போகலாம். ஓகேவா? அதான் என்னோடய குறிக்கோள். இப்போ எப்படின்னா, இதை எப்படி சால்வ் பண்ணுறது சொல்லுங்கள். இப்போது அது வந்து அரசியல்வாதிகளுக்கு ஏதாவது தெரியுமான்னா கஷ்டம்தான். அப்போ அரசியல்வாதிகள் என்ன பண்ணணும், ஒரு அறிவார்ந்த குழுவை அமைச்சு அந்த குழு ஒரு பரிந்துரை பண்ணணும். சித்திரை 1 இல்லை தை 1 இதுதான் வந்து தமிழர்களோட நியூ இயர், புத்தாண்டு, புது வருடம் அப்படின்னு சொல்லிட்டு ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ட் ப்ரூஃபோட எதுக்காக நம்ம சித்திரை 1 இல்லை தை 1 கொண்டாடணும் அப்படிங்கிறது ஹிஸ்டாரிக்கல் எவிடென்ட்டோட ப்ரூவ் பண்ணி அதை மக்கள்கிட்ட கொடுத்தாங்கன்னா, அதை அரசு பரிந்துரை பண்ணி மக்கள்கிட்ட ஒரு கருத்து கேட்பு கூட்டம் நடத்தி இல்லை மக்கள்கிட்ட கேட்டு ஏதாவது ஒன்று நியூ இயராக அனௌன்ஸ் பண்ணிவிட்டு இன்னொரு திருநாளை தமிழரோட ஃபெஸ்டிவலாக கொண்டாடுறது நல்லது. ஏன்னா அப்போ தான் தமிழர்களுக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கும், ஒரு ஓர்மை இருக்கும், ஒரு பாண்டிங் இருக்கும். சும்மா உங்களோட அரசியல் லாபத்திற்காக இந்த மாதிரி தமிழர்களை பிரித்து விளையாடுவது அது நல்லதுக்கு இல்லைங்க. அவ்வளோதான். ஸோ இதுதாங்க நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டது. சரியா? நம்ம தமிழர்கள் ஒன்றா கொண்டாடுவோம் சித்திரை 1.